ஹே ஹாய்டா வெல்கம் டு டேமின் எஃப்எஃப் வேர்ல்டு. நான் உங்கள் லிலி. நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா விமின் டூ ஷார்ட்டோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாய்ஸுக்கு என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள். அப்புறம் இதில் ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீலாக இருந்துச்சுன்னா சாரி, ஓகே. ஸோ அந்தளவுக்கு இதில் ஒன்றும் நான் கொடுத்துருக்க மாட்டேன். அவங்களோட லவ்வை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பேன். சின்ன ஒரு குறும்புத்தனமான ஒரு இதெல்லாம் பண்ணியிருப்பேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ இன்சைடு ஜிமின் தான் டயாங்க பார்த்து அப்படியே முறைன்னு முறைச்சிட்டு, நீ தானே என் ஃபஸ்ட்டு கிஸ் எடுத்த, டேய் பொறுக்கி இங்கே வாயேன். நான் உன்னை என்னடா பண்ணினேன்? நான் என்ன பண்ணேன்? நான் பாட்டில் தாண்டா மேரேஜில் போயிட்டு ஆடி ஓடி விளாண்டுக்கிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தேன். நீ தானே என்னை வா வான்னு சொல்லி கூப்பிட்ட. சரி, என் அண்ணனை மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்களோட தம்பியாச்சே, ஏதோன்னு தெரில, நம்மளை கூப்பிட்றாங்களே, ஏதாவது சீக்ரெட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உன் கூட தனியாக ரூமுக்கு வந்தால் நீ என்ன பண்ணுன? என்ன அந்த மொட்டை மாடி ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் இழுத்து வச்சு என்னை கிஸ் அடிச்சிட்டல, நீ தானே அது? சொல்லுடா பொறுக்கி, நீ தானே அது? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி க்யூட்டாக ஒரு மாதிரி ஃபேக் க்ரை பண்ணிவிட்டு நம்ம டயாங்க பார்த்து சொல்லிகிட்ருக்கான். இப்போ டயாங்கோட ஐஸு தான் அப்படி வீடாகிட்டு, டேய் நீ இன்னும் அது மைண்டில் வச்சுருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டேய், அது எப்படி மறக்க முடியும்? அது எப்படி மறக்க முடியும்? என்னோடய ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸு தெரியுமா? நான் பொத்தி என் லைஃப் பார்ட்னருக்காக வச்சுருந்தேன். பொறுக்கி நாய், அதை அப்படியே நீ திருட்டிட்டு போயிட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ டயாங் தான் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓ உன் லைஃப் பார்ட்னருக்கு வச்சுருந்தே என்ன, அதை நான் எடுத்துட்டேன்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் ஒரு மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கான் சைடு. இப்போ நீ எடுக்கலாம் ஏன் பெர்மிஷன் இல்லாமல் அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறப்ப, நான் எதுக்கு பெர்மிஷன் உங்ககிட்ட வாங்கணும்? ஸோ எனக்கு ஒய்ஃபாக வரப்போகிறவங்கிட்ட தானே நான் என்னோடய கிஸ்ஸை எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் டயாங் சொல்லக்குள்ள இந்த சைடு, டேய் அது நான் சொல்லணும்டா, அது நான் சொல்லணும். நீ பொறுக்கிடா, நீ வந்து ஒரு ஃப்ராடுடா. அப்புறம் எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கான், நீ நிறைய பொண்ணுங்க பின்னாடிலாம் சுற்றுறியா, நீ நிறைய பேர்த்த ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்கியா. கேட்டால் நான் ஹேண்ட்ஸம் மேனுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கூடயும் ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்குறேன். சரி வந்து பொம்பளை பொறுக்கியேன்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இன்சைடு டயாங் தான், ஏய் யாரை பார்த்து பொம்பளை பொறுக்கிங்கிற, கொன்றுவேன் தெரியுமா, இல்லைன்னு வச்சுக்கோ இப்போ இழுத்து போட்டு மேட்ரு பண்ணிடுவேன். என்ன சொல்கிற? ஆமாம், யாரை பார்த்து பொம்பளை பொறுக்கிங்கிற? என்ன வாய் உனக்கு தான் இருக்கு, நீளுதா? கட் பண்ணி விட்டுருவேன். என்னத்த நாக்க? ஓகே அண்ணன் தான் சொன்னான். ஓ ஏண்டா நான் பின்னாடியாவது போய் நீ பார்த்துருக்கியா? இல்லை. அப்புறம் எதை வச்சு என்ன அப்படி சொல்கிற? எல்லாம் உன்னை பார்த்து தான் டீட்டின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ டயாங் தான், ஓ நான் யார் பின்னாடி போய் நீ பார்த்துருக்கியா? இல்லை அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் க்யூட்டாக ஒரு மாதிரி சொல்லுவான். இப்போ டயாங் தான், பார்க்க கொஞ்சம் அழகாக ஹேண்ட்ஸமாக கொஞ்சம் டேம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் பொண்ணுங்கள்லாம் வேலை தான் செய்வாங்க. அதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கேட்பான். சைடு டயாங் தான், அதுக்குன்னு இந்த மாதிரி ஹாட்டாக க்யூட்டாக ஒரு மாதிரி இருந்தால் எங்களுக்கும் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வரும். வரது பூரா வத்தலும் தொத்தலமாக எல்லாம் வருது, அப்புறம் எங்கேருந்து அவங்க மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்லுவான். இப்போ ஜிமின் தான், நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. இதில் மட்டும் கரெக்டாக அப்படியே குழந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறா, இன்ன வரைக்கும் அந்த போட்ட இப்போ என்ன எப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்லக்கொள்ள இந்த சைடு ஜிமின் தான், இங்கே பாரு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ யாரை கேட்டு என்னை கிஸ் பண்ண சொல்லுடா, நீ எதுக்கு என்னை கிஸ் பண்ண? பிடிச்சா கிஸ் பண்ண தானே செய்வாங்க. பார்த்தேன் அந்த மேரேஜ்லேயே நீ தான் நல்லா புசுன்னு கண்ணத்தை வச்சுட்டு புட்டு கண்ணாடி போட்டுட்டு அப்படி க்யூட்டாக ஒரு மாதிரி அப்படி பவுட் பண்ணிட்டு அழகாக இருந்த. பார்த்த உடனே இழுத்து வச்சு கிஸ் அடிக்கணும்னு தோணுச்சு, அதை அடித்தேன். ஏன்டா அடித்த? எதுக்கு அடித்த? இப்போ அடித்ததுனால என்ன ஆயிடுச்சு? 4 இயர்ஸ் தெரியுமா? 4 இயர்ஸு என்னால் அதை மறக்கவே முடியலடா, என்னால் அதை மறக்கவே முடியல.
அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின்னு சொல்லுவான். இப்போ டேயாங் தான், ஏன் ஏன் மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள, தெரியலையே, ஏன் தெரியலையே, ஏன் என்னால் வந்து அதுலேருந்து மீண்டு வர முடியலன்னு தெரியலையே, கண்ணு மூடுனா நீ கிஸ் அடிச்சது தான் ஞாபகம் வருது, ஒரு வேலை கூட என்னால் செய்ய முடியலடா, ஒழுங்காக என்னால் ஒர்க் பார்க்க முடியலடா, அந்த அந்த எம்டி என்னை பிடிச்சி கத்து கத்துன்னு கத்துறான்டா, ஒழுங்காக என்னால் படிக்க முடியல, ஒழுங்காக எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, என்னை டிஸ்டர்ப் பண்ணுறடா, என்னை டிஸ்டர்ப் பண்ணுற பொறுக்கி, என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறடா, என்னால் ஒழுங்காக ஒன்றில் கூட வந்து இது பண்ண முடியலடா, ஃபோக்கஸ் பண்ண முடியலடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ டேயாங் தான் சிரிச்சிட்டு, ஓ சாருக்கு அந்தளவுக்கு நான் மைண்டுக்குள்ளே வந்துட்டுனா என்ன, என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் கேட்குறான். இப்போ டேயாங் தான், ஒன்றும் இல்லை சரி, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன். அதுக்குள்ளேயேவா, ஏன் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் கேட்குறான். சைட் டேயாங் தான், வீட்டில் வேற யாரும் இல்லை, மழை வேற நல்லா பெய்யுது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் கேட்கக்குள்ள, இப்போ டேயாங் தான், நீ ஒன்றும் பண்ண வேணாம், நான் எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் டேயாங் சொல்லுவான். இப்போ ஜிமின் தான், ஏய் பொறுக்கி, என்னை ஏதாவது டச் பண்ணணும்னு நினச்ச கொன்றுவேன், புரியுதா, கொன்றுவேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். சரி டேயாங் தான், இதுலலாம் நல்லா கரெக்டாக இரு அப்படின்ட்டு டேயாங் ஒரு மாதிரி அப்படியே ஜிமினை பார்த்து நக்கலாக ஒரு மாதிரி பார்வை பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து மைண்டுக்குள்ளே யோசிப்பான்டான். இப்போ இந்த சைட் ஜிமின் தான் ஒரு மாதிரி தள்ளாடிட்டே, ஸோ என்ன பண்ணுவான்னா அப்படியே நடந்து அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் ஏறி அப்படியே ரூமுக்கு தான் போவான். போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணுவான்னா அப்படியே அந்த பெட்டில் குப்புற படுத்துருவான்டா. இன்சைடு டேயாங் தான், இவன் என்ன என் ரூமுக்கு போகிறான், அவனோட ரூம் பக்கத்து ரூமு தானே, என்னடா ஆடுத்தானா வந்து சிக்குது, டேயாங்கா 4 இயர்ஸாக கண்ட்ரோல் பண்ணி வச்சதெல்லாம் இன்றைக்கி லூஸ் விட்டுற மாட்டுதே, வேணாம் பார்த்துக்கலாம், அவன் மைண்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமல் நம்ம தேவையில்லாமல் வந்து இன்வால்வ் ஆக வேணாம், ஓகே டேயாங்கா, கண்ட்ரோல். இப்போ போனோம், அப்புறம் நம்மளோட மைண்டு அது என்ன வேணாலும் பண்ணும், ஸோ நம்ம ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடு டேயாங் என்ன பண்ணுவான்னா ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேச போயிடுவான். சைடு ஜிமின் தான் ஒரு மாதிரி புலம்பிட்டு ஸோ அப்படியே அந்த பெட்டில் அப்படியே படுத்து அப்படியே தூங்கிடுவான். இந்த பக்கம் டேயாங்க ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் வந்துட்டு ரூமுக்கு வருவான். வந்து பார்த்தா ஜிமின் அப்படியே குப்புறப்படுத்து வாயை ஒரு மாதிரி திறந்து வச்ச மாதிரி பவுட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ என் சைடு டேயாங் தான் அப்படியே கிட்ட வந்து ஜிமினை பார்த்துட்டு, இன்னமும் அப்படியே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என்ன பண்ணுறான்னா டேயாங் வந்துட்டு அப்படியே ஜிமின் பக்கத்தில் பெட்டில் படுத்துட்டு ஸோ அவனை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி படுக்க வச்சுட்டு டேயாங் என்ன பண்ணுறான், ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் படுக்கிறான். சைடு படுத்துட்டு அப்படியே டர்ன் பண்ணி ஜிமினை பார்த்தா ஜிமின் நல்லா பவுட் பண்ணி தூங்கிட்டு இருக்கான். சைடு டேயாங் கண்ட்ரோல், வேணாம், அவன் நிதானத்தில் இல்லை, அவன் ஏதாவது தெளிவாக இருக்குள்ள நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம், என்னமா இருக்கானே, கண்ட்ரோல் டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு இன்சைடு டேயாங் என்ன பண்ணுவான், அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி தூங்கிட்டு இருப்பான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஜிமின் தான் என்ன பண்ணுவான்னா ஒரு மாதிரி அப்படியே நவுந்து வந்துட்டு டேயாங்கை வந்து அப்படியே டைட்டாக அப்படியே ஹக் பண்ணி அவனோட லெக்குக்குள்ளே டேயாங்கோட லெக்கு உள்ளே போட்டு ஸோ டேயாங் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்குவான். இந்த சைடு டேயாங்க்கு தான் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிமினோட ஃபேஸ் வந்து டேயாங்க் நெக்கில் வந்து அப்படியே நெக்குக்குள்ளே புதஞ்ச மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபேஸை ஃபுல்லாக கப் பண்ணி வச்சுட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான்டா. இந்த சைடு டேயாங்கு தான் அதுக்கு மேலே தூக்கம் வர நினைக்கிறீங்க, வேறு ஏன்னா பையப்பில்லை அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஹக் பண்ணி அப்படி தூங்கிட்டு இருக்கான். அந்த சைடு டேயாங்கெல்லாம் ஹார்ட் பீட் ஓவராக ரைஸ் ஆகுது. டேயாங்கா வேணாண்டா அப்படின்னு அவனுக்குள்ளே அவனே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ சாரால் சுத்தமாக முடியல.
இப்போ என்ன பண்ணிட்டான்னா அப்படியே டேர்ன் பண்ணி ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமினோ அது அவனோட லிப் ஒரு மாதிரி ஒரு மாதிரி மொமுல் பண்ணுவாங்கள்ல, அந்த குழந்தைங்கள ஒரு மாதிரி வந்துட்டு பண்ண பாருங்க, அந்த மாதிரி மொமுல் பண்ணிகிட்டே என்னன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ டயாங்கு தான் ஜிமினோட லிப்ஸை பார்த்த உடனே அப்படி இழுத்து வச்சு கிஸ் அடிக்கணும் போல் இருக்கு. இப்போ டயாங்கா பொறுத்தது போதும், இதுக்கு மேலெலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா அப்படியே போயிட்டு ஜிமினோட லிப்ஸில் அப்படின்ட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லிப்ஸை அப்படி ஒரு மாதிரி ஷக் பண்ணுறான். ஷக் பண்ணிவிட்டு எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி சாப்பிட்றானே சொல்லலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி டேங்க் பண்ணிகிட்ருக்கான். சைட் ஜிமின் தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து பண்ணுவான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஐயா போதும் 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா அவனுக்கு அங்கே ஒரு மாதிரி ஆயிரும்டா. அந்த சைடு டேங்க் தான், டேய் தம்பி கண்ட்ரோல் பண்ணுடா, கண்ட்ரோல் பண்ணு, இப்போ தான் வந்திருக்கான், இப்பயே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இதை பார்த்து அவனே சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜிமினை நல்லா அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடறான். இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஒரு 8:30 இருக்கும். இந்த மாதிரி டைமுக்கு தான் ஜிமின் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிறான். என்ன பண்ணுறான்னா அப்படியே நல்லா அப்படின்னா டேங்கோட செஸ்ட்டில் தானே படுத்து தூங்கிட்டுருக்கான். இன்சைட் ஜிமின் தான் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ண வாக்கிலே அவனோட ஹேண்டை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி தடவுறான். தடவி பார்த்தா அங்கே அந்த பாடி டேங்கோட பாடி அப்படியே தெரியும். இன்சைட் ஜிமின் தான், என்ன டெடி பியரு பொசு பொசுன்னு தான் இருக்கும், இது ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கே, அப்படியே ஒரு மாதிரி கட்டாக ஒரு மாதிரி இருக்குது, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே வந்துட்டு டேங்கோட பாடியெலாம் அப்படியே ஒரு மாதிரி டச் பண்ணிகிட்ருப்பான். அப்புறம் டேங்கோட செஸ்ட்டில் தானே படுத்திருக்கான் நம்ம ஜிமின்னு. டேங் வந்து அந்த மூச்சு விடுவான்லடா, ஹார்ட் பீட்டு. அது வந்து அந்த மூச்சு விடுறது வந்து மேலே போயிட்டு வரும்ல. சைடு நம்ம ஜிமின் தான் அவனோட ஹெட் ஒரு மாதிரி அப் டவுன் மாதிரி போயிட்டுருக்கு. இன்னும் டெடி பெயரு இந்த இருக்கா என்ன மூச்செல்லாம் விடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிமின் என்ன பண்ணுவான்னா அப்படியே அவன் ஹெட்டை அப் பண்ணி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம டயாங்கோட செஸ்ட்டில் தான் நம்ம ஜிமின் வந்து படுத்திருப்பான். இப்போ மார்னிங் வியூவே நம்ம டயாங்கோட ஃபேஸு ஜிமின் அப்படியே பார்க்குறான். பார்த்த உடனே அப்படியே ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கான். சைடு டயாங் தான் மோர்ஷி ஹேரில் அவனோட பாக்ஸி அந்த லிப்ஸ் இருக்குல்ல, அந்த டயாங்கோட லிப்ஸு, ஐஸு, நோஸு அவ்வளோ அழகாக அந்த சன்லைட்டில் நம்ம டயாங் ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே ஸ்டன் ஆகி நம்ம டயாங்கை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ அப்படியே நம்ம டயாங்கோட ஐஸ் தான் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஜிமின் இன்னமும் சரி ஸ்டில் டயாங்கை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். இப்போ அப்படியே டயாங்கும் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி நம்ம ஜிமினை தான் பார்க்குறான். அவனும் மார்னிங் வியூவில் அவ்வளோ அழகாக மர்சிங் ஹேர்லெஸ் அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கான். அவங்க 2 பேர்த்தோட ஃபேஸ்லும் சன்லைட் படுது. இந்த சைடு டயாங் தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு அப்படியே மெதுவாக கிட்ட போயிட்டு ஜிமினோட லிப்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். இந்த சைடு ஜிமினுக்கு செம ஷாக்குடா. ஏன்னா சார் அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்திருப்பாங்க. இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே டக்குன்னு ஏந்திரிச்சு வந்து அப்படியே அந்த பெட்லேருந்து ஏஞ்சி அப்படியே உட்காந்துக்குவான். இன்சைடு ஏய் நீ 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 ஏன் ரூமில் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் கேட்பான். இப்போ டயாங் தான், என்ன ஓ ரூமா, ஹலோ நல்லா பார், இது என்னோடய ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்லுவான். இப்போ ஜிமின் தான், இல்லை இது ஏன் ரூமு, ஆனால் நீங்கள் தான் என்னை வந்து ஸ்டே பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லக்குள்ள இன்சைட் டயாங் தான், ஹலோ 2 இயர்ஸாக இந்த வீட்டில் வந்து நான் இருக்கேன், புரியுதா, ஏன் ரூம் எதுன்னு கூட எனக்கு தெரியாதா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் கேட்கக்குள்ள இந்த சைட் ஜிமின் தான் அப்படி சுற்றி பார்ப்பான். அது ஃபுல்லாமே டயாங்கோட ரூமு தான். இது எதுவுமே வந்து ஜிமின் நோட் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா வந்ததே நைட் டைம் தானே, அதனால வந்துட்டு டக்குன்னு போயிட்டு அவன் பேக்கெல்லாம் வச்சுட்டு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு உடனே கீழே வந்திருப்பான். இப்போ தான் ஃபுல்லாக பார்க்குறான் அந்த ரூம் சுற்றியும். அந்த ரூம் ஃபுல்லாகவே டயாங்கோட பிக்ஸு அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே அந்த ஒயிட் கலர் வந்து அந்த கிளாத்தெல்லாம் வந்து போட்ட மாதிரி ரூமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது.
இன்சைடு ஜிமின் தான். ஆமாம், இது ஓரம்பு தான். ஆனால் அண்ணன் இங்கே தானே வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே இன்சைட் டயங்க தான். ஹலோ அண்ணன் ரைட் போயிட்டு ஃபர்ஸ்ட் ரூம் சொன்னார், ஆனால் நீ செகண்ட் ரூம் வந்து சூஸ் பண்ண. புரியுதா? ஸோ நீ கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்க. ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துல தானே ஒய்ஃப் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேங் என்ன பண்ணுவோம், ஒரு மாதிரி அப்படியே நெளிஞ்சிட்டே நம்ம ஜிமினை பார்த்து சொல்லுவான். இந்த சைட் ஜிமின் தான், ஒய்ஃபா? யாருக்கு யார் ஒய்ஃபு அப்படின்ட்டு இந்த பக்கம் டயாங் கேட்கக்குள்ள இந்த சைடு நம்ம ஜிமின் தான், ஹலோ யாருக்கு யார் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லக்குள்ள இந்த சைட் டயாங் தான், நீ தான் என்னோடய ஒய்ஃபு, ஏன் உனக்கு தெரியாதா? ஹலோ யாரை பார்த்து யாருக்கு ஒய்ஃபுன்னு சொல்கிறேன்? இங்கே பாரு, நான் உன்னோட ஒய்ஃப்லாம் கிடையாது, புரியுதா? நீ என் அண்ணனோ எங்கள் மாமாவோட தம்பி, அவ்வளோதான். அதே மாதிரி நான் வந்து உங்கள் மாமாவோட தம்பி, அவ்வளோதான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் ஜிமின் சொல்லக்குள்ள இந்த சைட் டயாங் தான், அதான்டா எப்படி என் அண்ணன் ஓ அண்ணனை மேரேஜ் பண்ணியிருக்கான், அதே மாதிரி நான் ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் கேட்கல. ஹலோ என்ன ரொம்ப சீன் போடுற? இங்கே பாரு, நான்லாம் ஒன்று மேரேஜ் பண்ணிக்க முடியாது, ஆல்ரெடி எனக்கெல்லாம் யூஎஸ்ஏ ஆள் இருக்காங்க, தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் ஜிமின் சொல்கிறான். இப்போ டயாங் தான், ஓ அப்படியா, எனக்கு தெரியாமல் யார் இருக்கா? உனக்கு எதுக்கு தெரியணும்? நான் தான் லவ் பண்ணுறேன், நான் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், ஸோ எனக்கு தெரிஞ்சால் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லக்குள்ள இப்போ டயாங் தான், அது எப்படி நான் இருக்குள்ள நீ இன்னொரு ஆளை சூஸ் பண்ண முடியும்? என்ன மறந்துட்டியா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணதை? அப்பயே நல்லா ஸ்ட்ராங்காக அஸ்திவாரம் போட்டிருக்கேன்ல, அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின்ஸ் கேட்கக்குள்ள இந்த சைடு டயாங் தான், நான் தான் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி உனக்கு நச்சுன்னு முத்திரை பதிச்சிட்டேன்னு உன்னோட லிப்பில் சும்மா ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்லக்குள்ள சார் ஜிமின் தான், அது ஏதோ அறியாத வயசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். அப்போ அறியாத வயசு தான், இப்போ அறிஞ்ச வயசு தானே, இப்போ கூட நல்லா ஸ்ட்ராங்காக ஒன்று கொடுத்தல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்லுவான். இப்போ ஜிமின் தான், அது 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 அதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து இது பண்ணிகிட்டு இருக்குல்லையே. இப்போ இந்த சைட் ஜிமின் தான் என்ன பண்ணுவான், டக்குன்னு எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே ஓடி போயிடுவான். அந்த சைட் டயாங் தான் அப்படியே ஒரு மாதிரி ஜிமினே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பான். ஃப்ராடு மாதிரி தான் பண்ணிகிட்ருக்க, என்ன அம்மான்னு நடிக்கிறான் பாரு, நைட்டு என்னடாண்ணா அப்படி பேசுகிறான், இப்போ பாரு எப்படி பேசுகிறான்னு. இருக்கட்டும், இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் என்ன பண்ணுவான், அவன் பாட்டில் வந்துட்டு ஏந்திரிச்சு ஸோ அப்படியே பெட்டில் தான் உட்காந்துட்டு அவன் பாட்டில் ஃபோன் ரோல் பண்ணிகிட்ருப்பான். இந்த சைடு ஜிமின் தான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆக்கிட்டு ஸோ ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவான், அந்த ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி தோட்டிகிட்ருப்பான். ஸோ அந்த குளிச்சுட்டு வந்த உடனே அவனோட ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி அந்த வாட்டர் ட்ராப்ஸ்லாம் ஒரு மாதிரி சொட்ட ஒரு மாதிரி இருக்கும். அந்த சைடு டயாங் தான் அப்படியே ஜிமினை தான் வச்சுக்கன்னு வாங்காமல் பார்ப்பான். இப்போ ஜிமின் தான், ஹலோ இங்கே என்ன பார்க்குற? உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுதான் இங்கே இருக்கும், புரியுதா? சும்மா இந்த மாதிரி திங்கிற மாதிரி பார்க்குறவெல்லாம் வச்சுக்காத, போய் ஃப்ரெஷ் ஆக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணான், ஸோ அவன் பாட்டில் எழுந்திரிச்சு வெளியே வந்துடுறான்டா. இப்போ ஜிமின் டயாங் தான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு இங்கே தானே இருக்க போகிற, பார்த்துக்கிறேன்டா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிடறான். இப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு வெளியே வந்து பார்த்தா இன்னும் ஆரம்பிச்சு இன்னும் வந்து இருக்க மாட்டாங்க. அந்த சைடு ஜிமின் தான் ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு இங்கே தாண்டா போனேன், எருமை மாடு தடி மாடு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு என்ன பண்ணுறான், போயிட்டு சோபாவில் உட்காரான். இப்போ இந்த சைடு டயாங் தான் அப்படியே என்ன பண்ணுறான்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ அவன் வந்துட்டு நார்மலாக ஒரு பனியன் ஒன்று வியர் பண்ணிக்கிட்டு லாயர் மாதிரி ஒன்று போட்டுட்டு அப்படியே கீழே ஸ்டெப்ஸில் தான் இறங்கி வரான். இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே ஃபோனை ரோல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான், டயாங்கை தான் பார்ப்பான். டயாங்கும் வந்துட்டு ஜிமினை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு லைட்டாக கண்ணடிச்சிட்டு ஸோ என்ன பண்ணுவான், அவன் பாட்டில் வருவான். வந்துப்பா கீழே தான் இறங்கி வந்துட்டுருப்பான். சைடு ஜிமின் தான் பொறுக்கி கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான்னா ஃபோன் பார்த்துட்ருப்பான். இந்த சைடு கீழே வந்துட்டு தான் நான் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் வந்து டயாங் கூப்பிடுவான். அந்த சைடு ஜிமின் தான், அவங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள, எங்கள் அண்ணன் ரொம்ப ரொமான்டிக்கான ஆள் தான், அதான் இன்னமும் உங்கள் அண்ணன் என்ன விடலை. அப்போது இன்றைக்கும் நீ நான் மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்லக்குள்ள இப்போ ஜிமின் தான், என்ன நீ நான் மட்டும்தானா, என்ன சொல்கிற?
ஆமாடா. அவங்க எப்போ வெளியில் போனாலும் வரதுக்கு 2-3 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்லுவான். இப்போ ஜிமின் தான், "என்ன என்ன சொல்கிற?" அப்படின்ட்டு அவ்வளோ ஷாக்காக பார்ப்பான். பார்த்துட்டு ஸோ என்ன பண்ணுவான்னா, ஜின்னுக்கு தான் கால் பண்ணுவான். என் சைடு ஜின்னு தான் என்ன பண்ணுவான், கால் அட்டன் பண்ணுவான். அட்டன் பண்ணிட்டு, "ஆ ஆ சொல்லுடா." "டேய் இரும மாடு, எங்கடா இருக்க?" "ஆ அதுவா, ஜோரம் அமைதியாச்சுட்டா." "ஆ" அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து ஜின்னு பண்ணுவான். சைடு ஜிமினுக்கு தான் ஒன்றும் புரியாது. "ஏன்டா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் பேசுவான். இதை டயாங் வந்துட்டு என்ன நோட் பண்ணிவிட்டு, "ஏய் என்னாச்சு, நீ ஃபோனை கொடு" அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஃபிகர் போட்டுருவான் டயாங்கு. இப்போ ஜிமின் தான், "டீ கூட ஃபோனை" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் சின்னா என்னடாச்சு உனக்கு, ஏன்டா ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்க?" "ஆ ஆ டேய் ஆரம் அமைதியாரு ஆரம், கால் பேசிகிட்டு இருக்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே இந்த சைடு ஜிமினுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ டயாங்க்கு புரிய ஆரம்பிச்சிடும். இந்த சைடு அதுவா அது ஜிமி, நான் ஈவினிங் வந்துடுறேன், இல்லைனா மார்னிங் வந்துடுறேன்டா. டேய் எருமை மாடு, நீ தானே வர சொன்ன, வந்து உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிலாம் சொன்னல, இப்போ எங்கடா இன்னும் என்னடா பண்ணிகிட்ருக்க? அதுவா முக்கியமான மீட்டிங்டா, அதனால தான் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜின்னு சொல்கிறாங்க. சைடு டயாங்க்கு சிரிப்பாக வருது. அந்த சைடு ஆரம் அமைதியாயிரு ஆரம், என்னாச்சு, ஏன் ஜின் ஒரு மாதிரி பேசுகிற? என் சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கடா ஜிமின், நான் ஈவினிங் இல்லைனா மார்னிங் வந்துடுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜின்னு சொல்கிறாங்க. என் சைடு ஆரம் தான், ஜின்னா செம்மையாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சைடு ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. அந்த சைடு டயாங்கு தான் ஒரு மாதிரி வந்து சிரிக்க, அவனாலே ஸ்மைல் கண்ட்ரோல் பண்ண முடியல, சிரிச்சிட்டே இருக்கான். இந்த சைடு ஜிமின் தான், "ஏய் எதுக்கு நீ லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த சைடு ஜின்னு தான், "என்னடா என்னாச்சு?" ஒன்றும் இல்லை, நீ பார்த்துட்டு வா, என்ன அடிபட்டுருச்சா ஜின், ஏன் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்க? ஆமாடா, பின்னாடி தான் அடி, நான் வீட்டுக்கு வந்துடுறேன், ஓகேவா? பார்த்து ஜின், ஆயில்மெண்ட் எதாவது இருந்தால் போடு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜின்னு தான், "சரிடா நீ காலை கட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜின் சொல்லுவான். இப்போ ஜிமினும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். கட் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஒரு மாதிரி வந்து சேடாக வச்சுக்குவான். இந்த சைடு ஆரம் சைடு பார்க்கலாம் வாங்கடா. இந்த சைடு ஆரம் ஜின்னு தான். ஸோ அங்கே செம்மையாக ஒரு மேக்கப் போயிட்டுருக்குண்டா. இந்த சைடு ஜின்னு தான், "டி ஆரம், நான் தான் கால் பண்ணிகிட்ருக்கல, அதுக்குள்ளே ஒரு அவசரமாடா, நீ பாட்டில் பண்ணிகிட்ருக்க, வேறு என்னன்னு கேட்குறான், உன் தம்பி வேறு அந்த பக்கம் இருந்து சிரிச்சிட்ருக்கான் தெரியுமா" அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த சைடு ஆரம் தான், "டேய் அவங்க தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தானே நாம் இவ்வளோ தூரம் இங்கே வந்திருக்கோம், உனக்கே தெரியும்ல, உன் தம்பியை என் தம்பிக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணி தானே இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம், அப்புறம் அவங்க தனியாக இருக்கட்டும்டா, நீ ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற?" "அச்சோ ஆரம் எனக்கு புரியுது, ஆனால் நீ அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, விடு விடு, இன்னும் கொஞ்சம் டேஸ் போச்சுன்னா அப்புறம் அவனுங்களும் இப்படி தானே பண்ணுவானுங்க, அப்போ அவங்க புரிச்சுக்குவாங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் என்ன பண்ணுறான். ஸோ ஜிமினுக்கு அவங்களுக்குள்ள மேக்கப் போயிட்டுருக்கு. இந்த சைடு ஆரம் ஜின்னு தான், ஆரம் பொறுமையாக பண்ணு வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த சைடு ஆரம் தான், "ஓகே ஓகே செல்லம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம விமின் சைடு வரலாம், பார்க்கலாம் வாங்கடா. இந்த சைடு ஜிம்மின் தான் ஒரு மாதிரி சேடாக ஃபேஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கான். இந்த சைடு டேங்கு தான் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. "என்னாச்சு, ஏன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது?" "அதுவா, எங்கள் அண்ணனுக்கு அடிபட்டுருச்சான், அதுவும் பின்னாடி அடிபட்டுருச்சான், அதான்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். சைட் டேங்க்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. "ஓ அப்படியா, சரி சரி, அது எங்கள் அண்ணன் பார்த்துக்குவான், சரி வா வா நம்ம ஃபுட்டு மேக் பண்ணலாம்." என்ன? டேய் குக் பண்ணலாம் வாடா." எனக்கு குக் பண்ண தெரியாது." "ஏண்டா, எப்படியும் காலேஜே 3 இயர்ஸ் முடிச்சிருக்கோம், அப்புறம் 1 இயரில் 6 மந்த்தில் உனக்கு ஒர்க் கிடச்சிடும், இன்ன வரைக்குமா நீ குக் பண்ணாமல் இருக்க?" அம்மா குக் பண்ணி தருவாங்க, நான் எதுக்கு குக் பண்ணணும்?" "ஓ அப்போ சாரி, என்னெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அப்புறம் எனக்குலாம் எப்போ நீ குக் பண்ணி தருவேன், நான் எதுக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இப்போ டயாங் தான், "எதுக்கு மேட்ரு பண்ணுதா?" அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்லக்குள்ளன்னு சைடு ஜிமின் தான், என்ன
இப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆன்னு சொல்லிட்டுரு அப்படின்ட்டு இந்த பக்கம் டயாங் சொல்லக்கலன்னு சைடு ஜிமின் தான். ஏய் இங்கே பாரு, நீ என்கிட்ட ஒரு மாதிரி ஓவராக தப்பு தப்பாக பேசுகிற. இங்கே பாரு, எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காது, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிம்மின்னு சொல்லுவான். இப்போ டயாங் தான், சரி சரி வா வா குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்சைடு ஜிமின் என்ன பண்ணுறான், டயாங்கை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கிச்சனில் வந்து ஸோ இவங்க 2 பேர் வந்துட்டு அப்படியே குக்கிங் வேலைலாம் பார்த்துட்ருப்பாங்களா. இந்த பக்கம் டயாங் தான் வந்து குக் பண்ணுவான். ஜிமின் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் தப்பு தப்பாக ஏதாவது ஒரு பண்ணிட்டு உட்காந்துருப்பான். அதை அதை அது எது நம்ம பண்ணாதன்னு சொல்கிறோன்னா அதை தான் ஜிமின் பண்ணுவான். சைடு டயாங்க்கு டேய் நான் படுத்துறடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என் சைடு வீமின் 2 பேருமே குக் பண்ணிடலாம் ஒரு வழியாக வந்துட்டு டேபிளில் வச்சு சாப்பிட்டுட்டு ஸோ என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வந்துட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே போன வாட்டி ரூமில் வந்துட்டு ஜிமின் வந்து சும்மா படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்ருப்பான். ஸோ அந்த சைடு டயாங் தான் என்ன பண்ணுவான்னா, அந்த பால்கனி மாதிரி இருக்கும்டா, அங்கே போயிட்டு ஸோ அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பான். இப்போ ஜிமின் தான் அவனுக்கு போர் அடிக்கும். இப்போ டயாங் கிட்ட தான் போவான். டயாங் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இன்சைடு டயாங் தான் அப்படியே டர்ன் பண்ணி பார்ப்பான். என்னாச்சு? போர் அடிக்குது, எப்படி தான் இருக்கீங்க வீட்டில்? ஆமாம், நீ ஆஃபீஸ்க்கு போகலையா? இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அதான் உங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணனும் அங்கே இருக்கானுங்களே, அப்போ நாங்கள் போய் என்ன பண்ணட்டும்? ஓ அப்படியா, சரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து ஜிமின் பண்ணுவான். இப்போ டயாங் தான், என்னாச்சு? இல்லை சார் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கேட்பான். இன்சைட் டயாங் தான், ஆமாம். யார் அப்படின்னு ஜிமின் டக்குன்னு கேட்பான். அதுவா, அது ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள இந்த சைடு ஜிமின் தான், ஓ பாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமாம் பாய் தான், ஆனால் என்ன அப்படி இருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே நான் ஃப்ளாட் தெரியுமா அப்படின்னு இந்த பக்கம் டயாங் சொல்லுவான். இப்போ ஜிமின் தான், ஓ அப்படியா, எப்படி இருப்பாங்க உங்கள் லவ்வர் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் கேட்பான். சைட் டயாங் தான், அவனுக்கு என்ன சும்மா நாட்டுக்கட்ட மாதிரி சும்மா நச்சுன்னு இருக்கான். என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி குழந்த மாதிரி பாப்பா மாதிரி இருந்தான். ஆனால் இப்போ என்னடானா சும்மா கும்முன்னு அப்படியே சிலுக்கு மாதிரி வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமினை பார்த்து டயாங் வந்து ஒரு மாதிரி மமல் பண்ணிகிட்டே சொல்லுவான். இந்த சைடு ஜிமின் தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுவான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு டயாங் கேட்பான். ஹலோ, என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி போகுது? ஒரு மாதிரியாக தான் போகும். ஹலோ இங்கே பாருங்கள், நான் உங்களோட பர்சனல் லைஃப்பை தான் கேட்டேன். சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அதை விட்டுட்டு சும்மா என்னை டீஸ் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லக்கொள்ள இப்போ டயாங் தான், நான் எங்கடா டீஸ் பண்ணுறேன்? நான் என் ஆளை பற்றி தான் சொல்கிறேன். அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், எப்படி இருந்தால் தெரியுமா? அப்படியே புசு புசுன்னு கண்ணை வச்சுக்கிட்டு ஒரு பொட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அந்த குட்டி ஐஸை வச்சுட்டு அப்படியே அங்கேயும் இங்கேயும் துருன்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு பார்த்த உடனே நான் ஃப்ளாட்டு தெரியுமா? அப்போவே லவ் சொல்லியிருப்பேன், ஆனால் என்ன சின்ன பையனாக போயிட்டான். அதனால வந்துட்டு சரி இப்போ வேணாம், கொஞ்சம் காலேஜெல்லாம் முடித்த வாட்டி சொல்லிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் இருந்தாலும் என்ன என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் ஃபேஸை பார்க்குறப்போ அதுவும் அவன் லிப்ஸ் இருக்குப்பா, இந்த ஆரஞ்சு பழத்தை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கும்டா, அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம் போல் இருக்கும். அப்போவே நல்லா இழுத்து வச்சு நான் சின்ன கொடுத்தேன். என்னமோ அதுலேருந்து என்னால் மீண்டு வர முடியல அப்படின்ட்டு இந்த பக்கம் டயாங் தான் அப்படியே ஜிமினை பற்றி தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான். சைட் ஜிமின் தான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகும், ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி பிங்காக ஆகும். அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் ஜிமின். என் சைட் டயாங் தான், அப்புறம் என்ன, ஆள் இல்லை, 4 இயர்ஸு வெளியில் போய் செட்டில் ஆகிட்டான். மறுபடியும் வந்தான். பார்த்தா சரி இன்னமும் அதே மாதிரி தான் இருப்பான்னு பார்த்தா என்னம்மா ஹார்ட்டாக க்யூட்டாக சும்மா நாட்டுக்கட்ட மாதிரி நச்சுன்னு தமிழ்நாட்டு சிலுக்கு மாதிரி வந்து இறங்கி நின்னான்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்லுவான். இப்போ ஜிமினுக்கு தான் இன்னும் ஷை ஆயிரும். ஒரு மாதிரி வந்து ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணுவான்.
நானும் தான் அவனை பார்த்த உடனே இழுத்து வச்சு கொடுக்கணும்னு தோணுச்சு. என்ன அங்கேருந்து தான் ஒரு ரெஸ்பான்ஸும் வர மாட்டேங்குது. அதுக்காக தான் கொஞ்சம் வெயிட்டிங். ஓ அப்படியா, அதுக்கான நீ கொஞ்சம் எஃபெக்ட் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். இன்சைட் டயாங் தான், நானும் போட்டுக்கிட்டு தானே இருக்கேன், ஆனால் மடங்க மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்கிறான். அந்த சைடு டயாங் தான், இப்போ ஜிமின் தான், மடங்குற மாதிரி நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். இப்போ டயாங் தான், பண்ணலாமா பண்ணலாமா, நானும் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், அங்கேருந்து தான் ஒரு சிக்னல் வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் டேங் என்ன பண்ணுவான், ஜிமினோட ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே சொல்லிகிட்டு இருப்பான். சைடு ஜிமின் தான் அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிட்டு தான் அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பான். பண்ணுனா நாங்கள் என்ன வேணாண்ணா சொல்ல போகிறோம், பட் கொஞ்சம் கஷ்டப்படணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். இந்த சைடு டேங் தான் டக்குன்னு ஜிமின் ஃபேஸ் கிட்ட வந்து நின்றுக்குவான். இந்த சைடு ஜிமினுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லக்குள்ளே என் சைடு ஜிமின் தான் டயாங் தான் ஜிமினோட ஃபேஸை டக்குன்னு கப் பண்ணி பிடிச்சிடுவான். பிடிச்சிட்டு, ஏன்னா உனக்கு தெரியாதா நான் யாருக்காக எவ்வளோ நாள் இத்தனை இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு உனக்கு தெரியாதா? டயாங் டயாங் என்ன நீ டயாங் என்ன சொல்கிற? ஜிமின் என்கிட்ட ப்ளே பண்ணாத. ஸோ உனக்காக நான் 4 இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்றைக்கு நான் எங்கள் அண்ணன் மேரேஜில் உன்னை பார்த்தனும் அப்போயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ தான் என்னோடய லைஃப்ன்ட்டு. சரி, நீ வந்து +2 தான் படிச்சிகிட்டு இருந்த, சரி சின்ன பையன், இப்போ எதுவும் பண்ண வேணாம், உனக்கு கொஞ்சம் வந்து நம்ம டைம் கொடுக்கணும் தான். ஸோ இவ்வளோ இயர்ஸாக உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாதடா, நான் டக்குன்னு சொல்லிடுறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் டக்குன்னு வந்து ஜிமினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். இப்போ ஜிமின் தான் டயாங்கை பார்த்து ஒரு மாதிரி அப்படியே ஐஸை பிளிங்க் பண்ணி பார்த்துட்டே இருப்பான். அப்படி பார்க்காதடா, அப்படி பார்க்காத, அப்பவும் இதே ஐஸை வச்சு தான் என்னை கொல்னேன், இப்போவும் இதே ஐஸை வச்சு தான் என்னை கொல்ற. ஏன் ஜிமின், உனக்காக 4 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் மொத்தம் 25 இயர்ஸாக உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாதுடா, சீக்கிரம் என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, புரியுதா? நீ சியோலுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்த, நான் தான் உங்கள் அண்ணங்கிட்ட வந்து எல்லாமே சொல்லி புரிய வச்சு உன்னை கம்பல் பண்ணி இங்கே வர வச்சேன். ஏன்னா நானாக கூப்பிட்டா நீ வரமாட்டேன், அது எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ணவும் முடியாது, புரியுதா? என் லவ்வை புரிஞ்சிக்க ஜிமின், புரிஞ்சிக்க. உனக்காக ரொம்ப இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண வைக்கணும்னு நீ ஏன் யோசிக்கிற? நீ என்னை லவ் பண்ணுற, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஏன் நீ ஒத்துக்க மாட்டேக்கிறன்னு எனக்கு தெரியல. ஆனால் உன்னோட ஆன்சருக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்லுவான். இப்போ ஜிமின் தான் டயாங்கோட ஐஸை தான் பார்த்துட்ருப்பான். ஓய், என்ன அப்படி பார்க்குற? சொல்லு அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே டயாங்கோட ஐஸை தான் பார்ப்பான். பார்த்துட்டே என்ன பண்ணுவான்னா, ஜிமின் வந்து டயாங் வந்து ஒரு பனின் மாதிரி ஒன்று போட்டிருப்பான். சைடு ஜிமின் தான். ஸோ டயாங்கோட பனினை ஒரு மாதிரி வந்துட்டு அவன் செஸ்ட்டில் ஒரு மாதிரி வந்துட்டு அப்படியே கோலம் போட்ட மாதிரி பண்ணிவிட்டு, டே எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அண்ணன் சொன்னால் நீ வந்து நிறையா பொண்ணுங்களோடலாம் பேசுகிறியா, பழகுறியா, பொறிக்க மாதிரி பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லக்குள்ள என் சைடு டயாங் தான், இங்கே பாரு, என் பின்னாடி பொண்ணுங்க சுற்றுறாங்க தான், ஆனால் நான் யார் பின்னாடியே சுற்றுறேனான்னு உங்கள் அண்ணன் சொல்லியிருக்கானா? அவன் அப்படிலாம் சொல்லலை, ஆனால் நிறைய பேரும் பின்னாடி சுற்றுறாங்கன்னு தான் சொன்னான். எனக்கு நீ இருக்கல்லடா, ஸோ சும்மா அப்படியே அழகாக நாட்டுக்கட்டு சும்மா என்னை நாட்டுக்கட்டுன்னு சொல்லாத டேட்டே அப்படின்ட்டு ஜிமின் சொல்லுவான். இப்போ டயாங் தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே புரியுதா, என்னோட சோலா நீ இருக்கல்ல, நான் எதுக்கு மற்றவங்கள பார்க்கணும்? இங்கே பாரு, இந்த குட்டி ஐஸு எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு, இந்த நோஸு எனக்காக வெயிட் பண்ணுது, இந்த லிப்ஸு என்னோடய லிப்ஸுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கு, இந்த பாடி அது எனக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நான் எதுக்கு கண்டவளை தேடி போகணும் சொல்லு பார்க்கலாம்? கண்ணுக்கு அழகாக லட்சணமாக என் செல்லம் நீ இருக்கிறப்ப நான் எதுக்குடா மற்றவங்கள தேடி போகணும்? இங்கே பாரு,
எனக்கு எப்போவும் நீ மட்டும் போதும், புரியுதா? உன்னோட ஆன்சரை மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்லக்குள்ள இந்த சைடு ஜிமின் தான். ஸோ டயாங்கை பார்த்து ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, எனக்கு ஓகே தான், ஆனால் பட் நான் நிறையா கோவப்படுவேன். பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் தேவையில்லாமலாம் சண்டை போடுவேன். பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் எனக்கு குக் பண்ண தெரியாது, நான் குக் பண்ணுறேன். எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் ரொம்ப கோவப்படுவேன், உன் கூட யாரும் பேசக்கூடாது, நான் நிறைய ஜெலஸ் ஆகுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேங் சொல்லுவான். ஸோ ஜிமின் சொன்ன அடுத்த செகண்டே டேங் சொன்னதில்ல, அவனுக்கு அது புரியல. ஏய் ஜிமின், இப்போ என்ன சொன்ன? அதான் சொன்னேனே. சரி, இன்னொருத்தர சொல்கிறா, என்ன சொன்னேன்? அதுவா, ஐ லவ் யோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இந்த சைட் டயாங்கு தான். அடுத்த செகண்டே ஜிமினை அப்படியே தூக்கிட்டு அப்படியே அந்த ரூமில் அப்படியே ஒரு மாதிரி சுற்றி வருவான். டயாங் என்ன பண்ணுற டேட்டே என்னை இறக்கி விடு, டேட்டே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் வந்து கத்துவான். சைடு டயாங் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். ஜிமினை தூக்கிட்டு அப்படியே கரன்னு சுற்றுவான். டேட்டே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, டேட்டே இறக்கி விடு டேட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சைடு ஜிமின் தான் ஒரு மாதிரி கத்துவான். இப்போ டயாங் தான், அச்சோ சிலுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் என்ன பண்ணுவானா, ஜிமினை தூக்கிட்டு வந்து அப்படியே பெட்டில் போட்டு விட்டு ஸோ என்ன பண்ணுவானா, டக்குன்னு ஜிமின் மேலே ஓவர் ஆகிட்டு ஜிமினோட லிப்ஸ்லேயே அப்படியே கிஸ் பண்ணுவான். லவ் யூ டேட்டே என்ன பண்ணுற? என்ன பண்ணுறேன்? என் சிலுக்கு கிஸ் பண்ணுறேன். அது என்னடா சிலுக்கு? அதுவா, எப்போ உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தா சும்மா சிலுக்கு மாதிரி இருந்த, அப்பயே முடிவு பண்ணிட்டேன் இவன் தானா நம்ம சிலுக்குன்னு. அதான் டேட்டே போ, அது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. எதோ மாதிரி இருந்தால் எனக்கு என்னடா, என் சிலுக்கு சும்மா நச்சுன்னு இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்லுவான். என் சைட் ஜிமின் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணுவான். இப்போ ஜிமின் தான் கேட்பான், எந்த இதில் நீ எனக்காக இத்தனை இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டேட்டே அப்படின்ட்டு ஜிமின் கேட்கல. இந்த சைடு டயாங் தான், என் லவ் மேலே நம்பிக்கை இருக்குது, என் லவ்வுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து யாரையும் லவ் பண்ணது கிடையாது, நான் நிறைய சைட் அடிச்சிருக்கேன், ஓகேவா? ஸோ நம்ம லைஃபுக்கு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான். உன்னை பார்த்ததுக்கப்புறம் நீ என் லைஃபாக தெரிஞ்ச, என் லவ்வாக தெரிஞ்ச, எனக்கானவனாக தெரிஞ்ச, அதான் டக்குன்னு அன்றைக்கி எனக்கு லவ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணதுன்னு தெரியாமல் ஒன்று நான் கிஸ் அடிச்சிட்டேன். பொறுக்கி ஃபஸ்ட்டு கிஸ்ஸு தெரியுமா, நீ இதை திருடிட்ட அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். இந்த சைட் டயாங் தான், என் ஒய்ஃபுக்கிட்ட இருந்து தானே எடுத்தேன் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இப்போ டயாங் தான் அப்படியே போயிட்டு ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ். என்னோடய லவ் உனக்கு புரியாமலே போயிடும்னு நினச்சேன், ஆனால் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. ரொம்ப இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டோம்ல. ஆமாம், ரொம்ப இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், டக்குன்னு மேரேஜ் பண்ணிக்கலாம் டேட்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இந்த சைடு நம்ம டயாங் தான், சீரியஸ்லி? ஆமாம் டேட்டே, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். நான் வந்து சியோலுக்கு வரப்போ உன்னை பார்க்கக்கூடாது, உன் கண்ணில் படாமல் போயிடணும் தான் நினச்சேன், ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ப்ளா என்னென்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். ஏன் அப்படி நினச்ச? அதுவா, ஆனால் சொல்லுவான், அவனுக்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க, அவன் பின்னாடிலாம் நிறைய பேர் சுற்றுறாங்க, அவன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லுவானா. அப்போ தோணும், சரி அவன் நம்மளை மறந்துட்டான், நமக்கானவன் அவன் இல்லை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் வந்து டேங்க் சொல்லிகிட்ருப்பான். அது எப்பட்றா நீயே முடிவு பண்ணலாம், என்னோட இதுலேருந்து நீ பார்த்துருக்கணும்ல, அதான் அண்ணன் சொன்னான்னு சொன்னேன்ல, சரி பரவாயில்ல
போனால் போயிட்டு போகுது. நான் அங்கே தானே நம்ம ஆஃபீஸில் ஒருத்தவங்க நம்ம பின்னாடி சுற்றுறாங்களே, அவங்கள நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின்னு சொல்லுவான். இப்போ டயாங் தான், யார் அது? அதுவா, அது என் கம்பெனியோட சிஇஓ ஜியோன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின்னு சொல்லுவான். அந்த சைடு டயாங்க்கு தான் செம்மையாக கோவம் வரும். அப்படியே ஐஸ் டக்குன்னு ரெட்டிஸாக மாறும். ஏய் எது கோவப்படுற? யார் அந்த ஜியோன் ஜங்குக்? அது எங்கள் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு தான் டயாங் தான். ஓ, அப்போ சார் நான் ஓகே சொல்லலைன்னா அங்கே போயிருப்பீங்க. ஆமாம், அவரும் அங்கே நான் கம்பெனியில் ஜாயின் பண்ணது என் பின்னாடி சுற்றிட்டு இருப்பார். எப்போ ஜிமின் ஓகே சொல்ல போகிறேன்னு. நான் தான் நமக்குன்னு இங்கே ஒருத்தர் இருக்கான்ல, அதுக்காக தான் சரி நான் சாரி சார், எனக்கு இது மாதிரி ஆள் இருக்குது, என்னால் உங்கள் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லக்கொள்ளன் சைடு டயாங் தான். இப்போ நான் ஓகே சொல்லலைன்னா நீ அங்கே ஓகே சொல்லியிருப்ப அப்படி தானே? அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுவான். இந்த சைட் டயாங் தான் டக்குன்னு போயிட்டு ஜிமினோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுவான். உனக்கு அவ்வளோ ஆச்சா? சொல்லு, நான் இங்கே இருக்கேன், நீ சார் உங்களுக்கு இன்னொரு ஆள். டேட்டி என்ன பண்ணுற? வலிக்குதுடா. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் டயாங் என்ன பண்ணுவான், ஜிமினோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு பைட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு மாதிரி கோவத்துலேயே பேசிகிட்டு இருப்பான். சைன் ஜிமின் தான் அப்படியே சிரிச்சிட்டு, டேய் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்டா, எனக்கு ஆல்ரெடி அங்கே ஆள் இருக்காங்க, சாரி பாஸ், நீங்கள் வேற ஆளை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். இந்த சைட் டயாங் அப்போ தான் ஜிமினை விடுவான். ஓகே, என்றைக்கும் நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான், புரியுதா? மீ என்னோட சோல்மேட், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்லுவான். அந்த சைடு ஜிமின் தான், புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு டயாங் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்குவான். அந்த பக்கம் டயாங்கும் ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிக்குவான். இப்படியே தான் அன்னை டேஸ் போகும். இந்த பக்கம் ஜிமினும் டயாங்கும் ஸோ அவ்வளோ பேசிக்குவாங்க. அவங்க 4 இயர்ஸாக அவங்க மிஸ் பண்ண அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே, என்னென்ன நடந்தது, அவங்க லைஃப்பில் என்னென்ன நடந்தது எல்லாமே பேசிக்குவாங்க. ஜாலியாக இருப்பாங்க அன்னை டே. ஸோ அப்படியே நைட் ஆகுது. இப்போ ஒரு 11 o'clock மாதிரி தான் ஆரம்பம் ஜின்னு உள்ளே வராங்க. பார்த்தா வீடியோ ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இந்த பக்கம் ஜின்னு தான், என்ன ஆரம் வீட்டில் யாரையுமே காணும், எங்கே போயிட்டானுங்க? இங்கே தான் எங்கேயாவது இருப்பானுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜின்னு தான் என்ன பண்ணுறான்னா சரின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்க்குறாங்க. எங்கேயுமே இல்லை இவங்க வீமீன் 2 பேருமே. இந்த பக்கம் ஆரம்பம் சரின்னு சொல்லிட்டு அவனும் ஃப்ரெஷ்ஷாக ரூமுக்கு போயிடறான். இந்த பக்கம் சரி ரூமில் தான் இருப்பான்னு நினச்சிட்டு ஜின்னு என்ன பண்ணுறான், ஜிம்மினோட ரூமுக்கு தான் போகிறான். அங்கே பார்த்தா இருந்த மாதிரியே தான் இருக்குது. அந்த ரூமில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு டேங் ரூம் ஒரு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நம்ம வீமீன் 2 பேரும் அவ்வளோ அழகாக டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நம்ம டயாங்கோட செஸ்ட்டில் ஜிம்மினை அவனோட ஃபேஸை வச்சு அவ்வளோ அழகாக 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் ஜின்னு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணேன்னா டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். அங்கே போயிட்டு ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ தான் ஆரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு டவலோட வெளியே வராங்க. இந்த சைடு ஜின் ஆரம் தான், ஜின் என்னடா என்னாச்சு, என்ன ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கு, 2 நாளாக பண்ணணும் பத்தலையா ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜின் முறைக்கிறாங்க. இப்போ ஆரம் தான் சரி என்ன சொல்லு அப்படின்னு ஆரம் கேட்குறப்ப இந்த பக்கம் ஜின் தான், டேய் இன்னும் நான் நினச்சதெல்லாம் நடக்க போகுதுடா, என்னடா சொல்கிறேன்? ஆமாம், உன் தம்பி என் தம்பியும் அங்கே ஒன்றா ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆரம் தான், அப்பாடா அப்போ சீக்கிரமாக நம்ம மேரேஜுக்கான வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். என்ன ஆரம் சொல்கிறேன்? ஆமாம், எவ்வளோ நாள் தான் அவங்களும் பிரிஞ்சு இருப்பாங்க. இப்போ சரி நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, டயாங் என்கிட்ட கேட்டான், ஆனால் இருந்தாலும் எனக்கு ஜிமின் மேலே கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அவன் அக்செப்ட் பண்ணிக்குவானா என்னன்னு. ஆனால் அவனுக்கும் லவ் இருக்குன்றது இப்போ தெரிஞ்சிருச்சு. சரி இதுக்கு மேலே ஏன் அவங்க வெயிட் பண்ண வைக்கணும், அவங்களுக்கும் வயசாகிட்டு போகுதில்ல, இதுக்கு மேலே அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சா ஸோ நீ நானும் அப்புறம் ஆரம் டயாங்கும் ஜிமினும் அப்புறம் ஜோடியாக பேராக என்ஜாய் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆரம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜின்னு தான், ஆரம்
அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக முறைக்கிறாங்க. சரி சரி முறைக்காதடா, சீக்கிரம் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லிடு, ஒரு 1 வீக்கில் வந்து மேரேஜுக்கான எதுவும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ஜன் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் தூங்கிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. இந்த பக்கம் நம்ஜன் எழுந்திரிச்சு ஸோ அவங்களோட ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்படின்னா ஆரம் வந்து டயாங்கிட்ட சொல்லாமலே ஸோ மேரேஜுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்கான். இந்த சைடு விமீன் 2 பேரும் இப்போ தான் ஒரு 8 மேலே ஏந்திரிக்கிறாங்க. இந்த சைடு ஜிமின் தான். ஜிமினோட டயாங்கோட செஸ்ட்லேயே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ டயாங் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிட்டு இந்த பக்கம் ஜிமின் பார்த்தா நல்லா ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கானா. இந்த சைடு டயாங் தான் அப்படியே பார்த்துட்டு ஜிமினோட ஃபோர்கேட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு குட் மார்னிங் பேபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி சோம்பலை முறைச்சிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே தான் வராங்க. வந்து பார்த்தா ஸோ அந்த அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து இந்த மெய்டில் இருப்பாங்கள, அவங்கள வந்து அறக்க பறக்க வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த சைட் டயாங்க்கும் ஜிமினுக்கும் ஒன்றுமே புரியல. 2 பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு அப்படியே கீழே தான் இறங்கி போகிறாங்க. இந்த சைட் ஜீன் தான் குட் மார்னிங் டயாங் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் ஜீனை பார்த்ததும் டேய் வளர்ந்தவனே எங்கடா போன 2 நாளாக ஆளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கேருந்து வரக்குள்ளே ஸ்டெப்ஸ்லேருந்து வரக்குள்ளே கற்றுக்கிட்டே வரான். இந்த சைடு சரி சரி கத்தாத எதுக்கிட்ட கத்துற, இங்கே எவ்வளோ ஒர்க் இருக்குது, இப்போ தான் தூங்கி ஏஞ்சி வரீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜின்னு கேட்குறாங்க. இந்த பக்கம் விமீனுக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு சொல்லிட்டு என்னன்னு வந்து ஒரு மாதிரி வந்து வேடை பார்க்குறாங்க. இப்போ இந்த சைடு ஆரம் தான். ஏன்னா டயாங் மேரேஜுக்கு இன்னும் 1 வீக்கு தான் இருக்குது, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஸோ டக்குன்னு வந்து எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணு, நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம கம்பெனியோட பார்ட்னர்ஸ்க்கும் சரி நம்மள கம்பெனி ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆரம் சொல்கிறாங்க. சைடு டயாங்க்கு ஒன்றுமே புரியல. ஜிமினுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் புரியல. 2 பேரும் அப்படியே குழப்பமாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. இந்த சைடு ஜின்னு தான். என்ன பார்த்துக்கிறீங்க, போட்டையாங் அப்படின்னு சொல்லுவேன். ஹயாங் என்ன சொல்கிறீங்க, யாருக்கு யாருக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டயாங் வந்து குழப்பமாக கேட்குறான். இந்த சைடு ஆரம் தான். உனக்கு தான் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள இந்த சைடு டயாங்கும் செம ஷாக்கு. அதுக்கு மேலே இந்த பக்கம் ஜிமினுக்கும் செம ஷாக்கு. என்ன பண்ண 2 பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. வாட், எனக்கா, ஹயாங் என்ன சொல்கிறீங்க, ஆமா டயாங் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆரம் கேட்குறாங்க. ஐயோ நீங்கள் என்ன மென்டலா, எனக்கு தெரிலன்றதுனால தான் நான் இவ்வளோ ஷாக்காக நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் கேட்குறப்ப இந்த சைடு நம்ம ஆரம் தான் ஒரு அந்த வெட்டிங் இன்விடேஷன் இருக்கும்லடா அதை எடுத்து வந்து டயாங் கையில் கொடுக்குறாங்க. இப்போ டயாங்க்கு அதை வாங்கி பார்த்துட்டு அவ்வளோ ஷாக்காக பார்க்குறான். இந்த சைடு ஜிமினிக்கெலாம் ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டில் ஒரு மாதிரி ரைஸ் ஆகுது. ஸோ எனக்கு லைட்டாக கண்ணே கலங்கிடுது. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், மெதுவாக வந்துட்டு அந்த இன்விடேஷனை வாங்கி பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு ஃபேஸில் அப்படியே ஸ்மைல் வருது. இந்த சைடு டயாங்குக்கும் ஹயாங் சீரியஸ்லி எஸ் ஹையாங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் என்ன பண்ணுறான், ஆரம்ப போய் ஹக் பண்ணிக்கிறான். இந்த சைடு ஜிமினுக்கு அதை பார்த்து அப்படியே டியர்ஸே வருது. ஸோ அவனுக்கு அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனே தெரியல. இந்த சைடு ஜின்னு தான் அப்படியே ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு ஒய் குலவத்து என்ன ஹாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள இந்த சைடு ஜிம்மின் தான் அப்படியே ஜின்னை பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். உன்னோட ஹாப்பினஸ் தான் என்னோடய ஹாப்பினஸும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜின்னு போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் இந்த பக்கம் ஜிமின் தான் டக்குன்னு ஹக்கை பிரேக் பண்ணிட்டு ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கேட்குறப்ப இந்த சைடு ஜின்னு தான் எனக்கு தெரியும், அம்மா எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஆனால் உங்களுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரியாது, சரி பேசி எல்லாம் பண்ணினா சரியாயிரும்னு நினச்சி தான் உன்னை வர சொன்னேன், பட் இவ்வளோ சீக்கிரம் நான் வந்து முடியும்னு எதிர்பார்க்கல. அம்மாவுக்கு எப்படி தெரியும், ஆ தெரியல, உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்டயாவது சொல்லியிருப்பேன், அவங்க யாராவது உளறியிருப்பாங்க அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த சைடு ஜிமினுக்கு தான் டக்குன்னு ஹோபி மேலே தான் வந்துட்டு மைண்டு போகுது. பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி முறைக்கிறான். சரி சரி எதுக்கு கோவப்படுறேன், ஹாப்பி தானே, ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ சரின்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு அந்த பக்கம் வந்து டேங் வந்து ஆர்ம் ஹக் பண்ணியிருப்பான். அந்த சைடு வந்து ஜிமின் வந்து ஜின்னை ஹக் பண்ணியிருப்பான். இப்படியே தான் வந்து டேஸஸ் போகுது. இப்படியே 1 வீக் பாஸ் ஆகுது. இப்போ 1 வீக் அப்புறம் விமீனுக்கு 2 பேருக்கும் மேரேஜ் தான். ஸோ மேரேஜ் ஹாலில் தான் இந்த பக்கம்
நம்ம டயாங்கு அப்படியே வந்து நின்றுட்டுருக்கோம். அந்த சைடு ஜிமினும் நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் டயாங் வந்து ஒரு Black கலர் வந்து கோட் ஷர்ட் போட்டிருக்கான். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கான். அதே மாதிரி தான் ஜிமின் வந்து ஒயிட் கலர் கோட் ஷர்ட் போட்டிருக்கான். அவனும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கான். 2 பேருமே பார்க்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒரு எப்படின்னா ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க 2 பேருமே. இப்போ அந்த எப்படின்னா அந்த மேரேஜ் ஹாலோட என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நம்ஜின் வந்து பேர் அப்படி வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அவ்வளோ அழகாக Black அண்ட் Blackல வந்து அப்படியே என்ட்ரி ஆகுறாங்க. அதே மாதிரி தான் அப்படியே அவங்க என்ட்ரி ஆன அடுத்த செகண்டே பார்த்தா நம்ம சோப் வராங்க. அவங்க வந்துட்டு எப்படின்னா சுகா வந்து ஒயிட் கலர் வந்து கோட் ஷர்ட் போட்டிருக்காங்க. நம்ம ஹோபி வந்து ஒரு எப்படின்னா நீல கலரில் ஒரு கோட் ஷர்ட் போட்டிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஹேண்டை ஹோல்ட் பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேருமே பார்த்தா அப்படியே அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க 4 பேருமே அப்படியே என்ட்ரான அடுத்த செகண்டே அங்கே ஒருத்தங்க அவ்வளோ அழகாக Black அண்ட் Black ஷூட்டில் அவங்க ஃபேஸில் ஒரு கூலிங் கிளாஸோட பார்க்க அவ்வளோ மாஸாக இருக்காங்க. அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் ஆகுறாங்க. என் சைடு ஜிமின் தான் அப்படியே இவங்களெல்லாம் பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பான். செகண்டே அந்த பர்சனை பார்த்ததும் ஒரு வியர்டான ஷாக்கான லுக்கோடு வந்து நான் அந்த ஜிமின் பார்த்துட்ருக்கான். என் சைடு அந்த பர்சன் தான் அவ்வளோ அழகாக மாஸாக உள்ள என்ட்ராகி வந்துட்டுருக்காங்க. என் சைடு டயாங் வந்து அதை நோட் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா தென் வந்து சோப்புக்கிட்டேயும் நம்ஜிட்கிட்டையும் அவங்க வரதை பார்த்துட்டு அவரை பேசிகிட்டு இருப்பான். சைட் ஜிமின் அப்படியே ஆப்போசிட் அந்த பர்சனை தான் பார்த்துட்ருக்கான். அந்த பர்சன் அப்படியே நம்ம ஜிமினை தான் பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. வந்து அண்ணன் ஹாய் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்ண வராங்க. இன்சைட் டயாங் தான் டக்குன்னு வந்துட்டு ஜிமின் ஹேண்டை தடுத்துட்டு ஹாய் மிஸ்ஸஸ் கிம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து நம்ம டயாங் சொல்கிறோம். இந்த சைடு அந்த பர்சன் தான் நம்ம டயாங்கை பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. இந்த சைடு ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி நர்வஸாக ஆயிடுது. இந்த சைடு ஓ ஹாய் மிஸ் கிம், சாரி மிஸ்டர் கிம் டயாங் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அந்த பர்சன் கேட்குறாங்க. இந்த சைடு நம்ம டயாங் தான் ஹாய் மிஸ்டர் ஜங்குக் யுவர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம டயாங் பேசுகிறாங்க. ஆமாடா அது நம்ம ஜங்குக்கு தான். என் சைடு ஜிமின் தான் அப்படியே ஷாக்காக டயாங்க தான் பார்க்குறான். இப்போ என் சைடு யா தட்ஸ் கரெக்ட், எப்படி பார்த்தது கூட கிடையாது, கரெக்டாக என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம டயாங் வந்து ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிவிட்டு நக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஜங்குக்கை பார்க்குறான். ஓகே நான் வந்துட்டு என்னோடய டார்லிங் கிட்ட சும்மா 2 வார்த்தை பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு நம்ம ஜங்குக்கு சொல்கிறான். இந்த சைடு நம்ம டயாங் தான் ஹலோ அவன் இப்போ மிஸ்ஸஸ் கிம் டயாங் புரியுதா? ஓகே இருக்கட்டும். அவன் என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறாங்க. அது இதுக்கு முன்ன வரைக்கும் தான் புரியுதா? இப்போ அவன் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் இருக்கட்டும் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படியே டோன் பண்ணி நம்ம ஜிமினை தான் பார்க்குறான். இந்த சைடு ஜிமின் தான் ஒரு மாதிரி திருத்துன்னு முழிச்சிட்ருக்கான். ஹாய் ஜிமின், நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ எனக்கு ஓகே சொல்வேன்னு, ஆனால் இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ டயாங் தான் ஹலோ அதான் என்னோடய ஒய்ஃப் ஆகிட்டான்ல மிஸ்டர் கிம் டயாங், வெயிட் பேசிக்கிட்டு இருக்கல்ல, சும்மா நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, அப்புறம் சொடுக்க போடுற செகண்டில் கொத்திட்டு போயிடுவேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ டயாங் தான் அப்படியே ஒரு மாதிரி முறைப்பான். இன் சைடு ஜிமின் தான் டயாங் அமைதியாக இரு சார் மிஸ்டர் ஜங்குக், நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது, இப்போ அவங்க கூட மேரேஜும் ஆகிருச்சு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ என் சைடு ஜங்குக் தான் ஓகே இருக்கட்டும், பட் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்வும் நீ தான், என்னோடய ஃபர்ஸ்ட் க்ரஷும் நீ தான், அது எப்படி உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு நான் லெஃப்ட் ஆகிருவேன்னு நினைக்கிறேன். உன்னை மாதிரி ஒரு பர்சன் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும், உன்னை மாதிரி ஒரு பர்சனை நான் பார்க்குற வரைக்கும்
என்னோட பார்வை என்னைக்கும் உன்னை விட்டு போகாது மிஸ்டர். சாரி மிஸ்ஸஸ் கிம் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவாங்க. இந்த சைடு ஜிமின் தான் ஒரு மாதிரி ஷாக்காக அந்த மாதிரி ஒரு மாதிரி பார்ப்பான். இன்சைட் டயாங்க்கு லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணுவான். ஏன்னா மிஸ்ஸஸ் கிம் டயாங் சொல்லிட்டால அதனால். ஓகே ஓகே எனிவேஸ் ஆல்வேஸ் ஹாப்பி மேரி லைஃப் மிஸ்டர் சாரி மிஸ்ஸஸ் கிம் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹேண்டை வந்து ஜிமின் கிட்ட கொடுத்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு அப்படியே டயாங்க பார்ப்பாங்க. மிஸ்டர் கிம் டயாங் கரெக்ட் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்லுவான். இப்போ இந்த சைடு ஓகே 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 ஸோ இந்த ஒன் ஷாட்டில் வேணா நீ அவனை தூக்கியிருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் தரமாக வந்து இறங்குறேன். விம்மினா இல்லை குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இந்த சைடு டயாங் தான் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறாங்க. ஹலோ ஹலோ டயாங் 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 வெயிட் இனிமேல் வர எல்லா ஒன் ஷாட்டுக்கும் ஜியோன் ஜிமினா நான் இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். இந்த சைடு நம்ம டைம் தான் பார்த்துக்கலாம் ஜியோன் ஜிமினா இல்லை விம்மினான்னு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேங் சொல்கிறான். இந்த சைடு ஜிமின் தான் இவங்க 2 பேர்த்தையும் வேடாக பார்ப்பான். அங்கே இருக்க சோப்பும் சரி நம்ஜோனும் சரி ஒரு மாதிரி வேடாக பார்ப்பாங்க. டேய் இது விம்மின் 1-2 ஷாட்ரா அவனுக்கு தான்டா பேர், நீ என்னடா அந்த மாதிரி தான் வந்துட்டு அங்கே இருக்கவங்களோட லுக்கும். ஸோ உங்களோட லுக்கும் அப்படி தானே இருக்கும். சும்மா இது ஒரு ஃபன்னுக்காக நான் ரெடி பண்ணினேன், எது நினச்சிக்காதீங்க ஓகேவா. அந்த சைடு நம்ம ஜிமின் தான் போதும் போகிறீங்களா அந்த சைடு டயாங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் என்ன பண்ணுறான், டயாங் பக்கத்தில் தான் வரான். இப்போ டயாங் அப்படியே ஜிமினை பார்த்து ஒரு பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்படியே கிட்ட வராங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கும் சரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சைடு போயிருப்பான், ஹயாங் லைன்ஸ் கூட போயிருப்பான். இப்போ இந்த சைடு விமின் 2 பேர்த்துக்கும் அந்த மேரேஜ்லாம் முடிச்சுட்டு ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஸோ அவங்களோட இதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ இந்த சைடு நம்ம விமின் 2 பேருக்கும் இன்றைக்கி ஃபஸ்ட் நைட் ஓகேவா. இப்போ இந்த சைடு நம்ம ஜிமின் தான் அந்த ரூமில் தான் இருக்கான். அந்த சைடு டயாங்க என்ன பண்ணுவான்னா சும்மா வந்து எப்படின்னா அப்போ தான் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிருப்பான். இந்த சைடு ஜிமின் தான் டக்குன்னு வியோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு என்ன டாடி உனக்கு எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ எங்கே போனேன் எவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் கேட்கலாம். இந்த சைடு டேங் தான் ஷாக்காக பார்க்குறான். டி என்னடா பேசுகிறேன். ஆமாம் டாடி என்ன உனக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எங்கே போன நீ அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட ஃபேஸ்லாம் கிஸ் பண்ணுறான். நெக்கு ஒரு மாதிரிலாம் அவன் பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி வந்துட்டு ஸோ வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்ருப்பான் நம்ம ஜிமினை. இப்போ டேங் தான் டி என்னடா பண்ணுற என்ன பண்ணுற, நீ தானே டாடி சொன்னேன் தமிழ்நாட்டு சிலுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ்நாட்டு ஸ்டைலில் நான் சிலுக்கோட அதோட ஆட்டிடியூட்ஸ்லாம் அவங்ககிட்ட காட்ட வேணாம் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம ஜிமின் சொல்கிறான். இப்போ டயாங் தான் ஆ ஆ ஆ ஆ தமிழ்நாட்டு ஸ்டைலில் தானே யுவர் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இந்த இந்த நம்ம டயாங் சொல்கிறாங்க. இப்போ இந்த சைட் ஜிமின் தான் என்ஜாய் பண்ணட்டுமா கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த சைடு ஜிமின் என்ன பண்ணுறான், டக்குன்னு டயாங்க பிடிச்சி பெட்டில் தள்ளிட்டு அப்படியே ஜிமின் மேலே ஓவர் ஆகிறான். இந்த சைடு டயாங் தான் அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த சைடு விம்மின் 2 பேர்த்துக்கும் அங்கே அவ்வளோ ஒரு குட்டியாக அழகாக ஒரு மெக்கோட்டு ரொமான்ஸு இந்த மாதிரிலாம் ஒரு ஃபஸ்ட் நைட்டில் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி தான் அங்கெல்லாம் போயிட்டுருக்கு. ஓகேவா ஓகேடா. இந்த 1 ஷாட்டு இந்த 2 ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் சும்மா லாஸ்ட்டாக ஒரு ஃபன்னுக்கு தான் நான் வந்து ஜங்குக்கு இறக்கியிருப்பேன், யாரும் ஒரே பண்ண வேணாம் ஓகேவா. இந்த 1 ஷாட் இந்த 2 ஷாட் உங்களுக்கு பிடிக்குன்னு தான் நினைக்கிறேன். பிடிச்சா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் ஓகேவா. டாட்டா பை பாய்.